ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து சிம்பிளாக எங்கள் வீட்டு செடியிலேருந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஒரு கோவக்காய் துவையல் செஞ்சு காட்ட போகிறேன். தோராயமாக 1/4 கிலோ கோவக்காய்க்கு ஒரு தக்காளி, 6-7 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் முழு மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து வேர்க்கடலை, 1/2 சிட்டிகை வெந்தயம், கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை. கோவக்காயை இப்படி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அதில் வந்து தக்காளி, பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து அந்த ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வேர்க்கடலை, மல்லி, ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதே கடாயில் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு 5 நிமிஷம் இந்த கோவக்காயை வேக வைங்க. வேர்க்கடலாம் எடுத்து வச்சுருக்கோங்கள, அதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ கோவக்காயை 1/2 வேக்காடு வெந்திருக்கும். அதை வேர்க்கடலை பவுட்ரு கூட சேர்த்து ஒரு கொரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு பிடிச்சவங்க பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு 2 பல்ஸ், அவ்வளோதான், அதுக்கு மேலே அரைக்கக்கூடாது. இப்போ இது வந்து உங்களுக்கு துவையல் ரெடி ஆகிடுச்சு. கோவக்காய் துவையல் சூடான சாதத்தில் நெய் போடுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட ஊற்றி சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு, ஹைப்பர் டென்ஷன், ஹை கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸாக இருக்கும்.